கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சமாக இதில் இஞ்சி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளியாக. இந்த கீரை சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கீரை ரைஸ் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்கு வந்து மத்தியானம் இது செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த பாலக்கீரை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலக்கீரை.